ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார். ஒரு ஒரு குறுகிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அலைச்சல், தொழில் ரீதியான தடுமாற்றம் ஏற்படும். நீங்க இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை காட்டிலும் இரட்டிப்பு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாட்ரி அடிக்கிறதுக்கு, இல்ல கேம்பிளிங்ல ஜெயிக்கிறதுக்கு, இல்ல புதையல் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025ஆம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2025 டு ஆல் தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும். இந்த புத்தாண்டு முதல் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31, 2025க்குள்ளார உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையோடு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிஷப ராசி. அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை, இந்த வருஷம் மே மாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவார். ஒரு குறுகிய இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தான அதிபதி ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு பகவான் ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு போறதே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய, செல்வாக்கை தரக்கூடிய, பேச்சு சாதுரியத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். மே மாசத்துக்கு மேல, அதாவது முதல் 4-5 மாதங்கள் உங்களுக்கு அலைச்சல், தொழில் ரீதியான தடுமாற்றம் ஏற்படும். உத்தியோகத்துல உங்களுக்கு முன்கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சனி பகவான் மார்ச் மாதம் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரிய பதவி உங்களை தேடி வரும். நீங்க இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தை காட்டிலும் இரட்டிப்பு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமா துவங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடுமாற்றம் விலகி நன்மைகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் மே மாதம் வரைக்கும் 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. லாபஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் மூலமாக உங்களுக்கு லாட்ரி அடிக்கிறதுக்கு, இல்லை கேம்பிளிங்ல ஜெயிக்கிறதுக்கு, இல்லை புதையல் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது திடீர் தனயோகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு ஃபண்டிங் வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு போயிடுவார். ஒரு பேக் ஃபுல்லா 1 கோடியோ 2 கோடியோ 10 கோடியோ உங்களுடைய தகுதிக்கேற்ப. உடனே நீங்க சில பேர் கேட்பாங்க, சார் நான் எனக்கு இந்த வருஷம் வரவே இல்லை அப்படின்ட்டு. உங்களுக்கு என்னவோ, நீங்க மாசம் 10,000 சம்பாதிக்கிறவா இருந்தால் உங்களுக்கு ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ வட்டி இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க நல்ல அபரிமிதமாக சம்பாதிக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் புதிய பாடங்களையும் அனுபவங்களையும் பெறுவீர்கள். இந்த ராசியில பிறந்த ரிஷப ராசியில பிறந்த குழந்தைகள் தங்களுடைய அறிவுத்திறமையின் மூலமாக, பிலசாபிக்கல் தாட் ப்ராசஸ் மூலமாக, அதாவது ஆன்மீக நாட்டம், ஆன்மீக அறிவை பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு அறிவை புகட்டக்கூடிய யோகம் ஏற்படும். அதனால பாராட்டு மழையில சிக்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் விலகிறாரு. இதனால கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடத்திற்கு ராகு மே மாசம் பயிற்சி ஆகிறாரு. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். சனி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். ராகு வந்துட்டாருன்னா ஆரோக்கிய குறைபாடு இருக்காது, ஆனா வளர்ச்சி இருக்கும். பெரிய பதவி உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வருடம் இருக்க போகிறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மே மாசத்திலிருந்து குரு 2ஆம் இடத்துக்கு போறதுனால 6, 8, 10 ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்காரு. கடனை வாங்கியாவது தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு மேலும் நல்ல பலனை தான் கொடுக்கும். அதனால கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்து செவ்வாய் வருஷ ஆரம்பத்தில் இருக்காரு. கிட்டத்தட்ட மே ஜூன் வரைக்கும் அவர் 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஆகிய இடங்கள்லயே டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. இதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும். விரையாதிபதி 3ல் மறைவது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசியில பிறந்த
பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறது மட்டுமல்லாமல் வாக்குச்சாதுரியம் ஏற்படும். அதாவது வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தையை பெரிய பெரிய மனிதர்கள் கூட அமர்ந்து கேட்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. சில குழந்தைகள் மந்தத்தன்மையுடன் செயல்படுவார்கள். இந்த ராசியில பிறந்த குழந்தைகளும் சரி, இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகளும் சரி மந்தத்தன்மையுடன் செயல்படுவார்கள். அதனால குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் மந்தத்தன்மை இருக்காது. கடின உழைப்பு இருந்தால் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் இருக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த 2025 ஆண்டு நியூ இயர் ராசி பலன் அப்படின்னு பார்த்தா ரிஷப ராசிக்கு பெரிய வளர்ச்சியையும் லாபத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால மே மாதம் வரைக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. மே மாதத்திற்கு பிறகு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அனைத்து யோகமும் ஏற்படும். குறிப்பாக சிவபெருமானை வழிபடும் பொழுது கூடவே சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை நல்கிடுவார். இதுல இந்த வருஷத்துல மற்ற கிரக பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடகராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு. வக்கரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு போவாரு. மறுபடியும் வக்கரகதியில நேர்கதியில அவரு கடகராசிக்கு வருவாரு. அதே சமயம் இந்த வருஷத்துல குருவுடைய அதிசார பயிற்சின்ட்டு இருக்கு. குருவுடைய அதிசார பயிற்சி அக்டோபர் 19 முதல் நவம்பர் 11 வரை குரு கடகராசிக்கு போயிட்டு வருவார். கடகராசிக்கு போயிட்டு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து மிதுன ராசிக்கு வருவார். இந்த கிரக பயிற்சிகள் அனைத்தையும் கொண்டுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலாபலன்களை சொல்ல போறோம். 2025 ஆண்டுக்கான ராசி பலன்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள், சங்கடப்பட்டவர்கள், கோபப்பட்டவர்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ந்து கொள்வது நல்லது. உடனே அடுத்த வார்த்தை உங்களுக்கு என்ன மாற்றணும், இந்த ஆள் தனக்கு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. பிஸ்னஸ் எனக்கு பார்க்கலீங்க. நீங்கள் எந்த ஜோசியத்தை வேணால் கேட்டுக்கோங்க. என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. என்கிட்ட வரணும், அட்வைஸ் கேட்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம். இந்த பலன்களை கேட்டு உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்க வேண்டும், உங்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் அதிகரிக்க வேண்டும், சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும், ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும், பணபலம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.